கார் ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் வியந்து பார்த்த ஒரு திரைப்படம் தான் பண்ணையாரும் பத்மினி. அந்த பண்ணையாருக்கு அந்த கார் ஒரு அடையாளம். அவரோட மனைவி அது ஒரு குழந்தையா பார்ப்பாங்க. அந்த டிரைவர் விஜய் சேதுபதி அவர்கள் அவரு வேலையா மட்டும் பார்க்காம அவருக்கான மரியாதையாவும் அந்த கார் இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல வர்ற ஒரு காமெடி கேரக்டர், அதாவது பீடன் வருவார்ல, அவரு முன்னாடி சீட்ல வேற யாராவது உட்காந்தா பொசசிவ் ஆவார். இப்படி அந்த காருக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அந்த கார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காருக்கு சொந்தக்காரங்க, அதாவது அந்த பண்ணையாரோட நண்பர் இருப்பாரு இல்லையா, அவரு என்ன சொல்லுவார்னா, எங்க வீட்டுல சும்மா தானே கிடக்கு, நீங்க ஓட்டிக்கோங்க அப்படின்னு தடவையா அந்த காருக்கு உயிர் கொடுத்து இந்த குடும்பத்தோட இணைப்பாரு. அதே மாதிரி ஸ்னேகா அவர்கள் அப்பா ஞாபகமா அந்த கார் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பண்ணையார் கிட்ட கொடுத்து 2வது தடவை அந்த காருக்கு உயிர் கொடுத்து திரும்ப இந்த குடும்பத்தோட இணைப்பாரு. சோ மெட்ராஸ் படத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அது ஒரு சாதாரண செவுரு கிடையாது. அந்த செவுருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அரசியல், அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அடையாளம். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா 2 கோஷ்டியும் ஏன் படம் தான் வரணும், ஏன் படம் தான் வரணும் அப்படின்னு அடிச்சுப்பாங்க. மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண செவுத்துக்கு அவ்வளவு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்திலேயே அன்புன்ற கேரக்டர் சூப்பரா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சாதாரண செவுரு கிடையாது, அது ஒரு அரசியல் அடையாளம். நம்ம செய்யறத யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற அதிகாரம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் சென்னையில பார்த்த அந்த செவர்களும் அந்த போஸ்டர் அந்த பெயிண்டிங் என்னோட கண்ணோட்டமே வேற ஒரு கண்ணோட்டமா மாறுச்சு. இதுதான் ஒரு சாதாரண உயிரற்ற ஒரு செவருக்கு பின்னாடி அரசியலை உணர்த்திய படம் மெட்ராஸ். ஒரு பைக்கை எமோஷனா கனெக்ட் பண்ணி உருவான படம் பொல்லாதவன் படம் தான். இந்த படத்துலயும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பைக்கை சுத்தி தான் எல்லாமே நடக்கும். அந்த பைக் அவர் லைஃபையே மாத்தும். இப்படி அந்த பைக் அப்படிங்கிறது அந்த கேரக்டராவே அந்த படம் முழுக்க இருக்கும். ஈரம் படத்துல தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாரர் எலமெண்டாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பேசப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கருத்து தான். அதாவது ஒருத்தரை பத்தி நம்ம சின்னதா ஒரு விஷயம் தப்பா சொன்னாலும் அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், நம்ம மனசுல ஈரமே இல்லாம சொல்ற ஒரு விஷயம் அவங்க லைஃப் எந்த அளவு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல பேசப்பட்ட ஒரு உண்மையான கருத்து. வாக் வாட்டர் கட்டிங். ஸோ இந்த படம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, டார்க் காமெடி, பிளாக் காமெடி, இதை எல்லாமே அந்த டைம்ல அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தவங்க யாராவது இந்த படம் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.